ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அது என்னென்னா, காக்கா வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கு உண்டான அறிவு காக்கா கிட்ட இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அண்ட் நிறைய வீடியோஸில் காக்காவுக்கு பிஸ்கட் வச்சா காக்கா வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிடும். அதுவும் வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன். அது உண்மையானு எனக்கு தெரியலை. ஏன்னா ட்ரெயின் பண்ண காக்காவாக கூட இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த காக்கா வந்து நிஜமாகவே தண்ணியில் தொட்டு சாப்பிடுமா? ஏன்னா பிஸ்கெட்டுங்கிறது ஒரு ஹார்டான ஐட்டம். அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் தொட்டு சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா டீயில் தொட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா தண்ணியில் தொட்டு சாப்பிடுவோம் சும்மா சாஃப்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இது உண்மையாகவே காக்கா வந்து அப்படி பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக பிஸ்கட்ஸும் கொஞ்சம் தண்ணியும் கிண்ணத்தில் வச்சுருந்தேன். காக்காவும் வந்துச்சு, பிஸ்கெட்டை எடுத்துச்சு. அதுக்கு பிஸ்கெட்டு தான் அப்படின்னு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. அண்ட் அது வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிட்டது. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நிறையா காக்கா வரும். ஏதோ 1-2 காக்கா தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா காக்காவுமே அப்படி தான். அந்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு தண்ணியில் தொட்டு அழகாக நீட்டாக சாப்பிடுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொரு நாள் இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணணும். தண்ணி வந்து அது குடிக்குதா, கல் போட்டு குடிக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஆனால் உண்மையாகவே அது கல் போட்டு தண்ணி மேலே வர வர குடிக்கும். அது உண்மை தான். அந்த காலத்தில் இந்த கதையெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னே தெரியல. 1000 வருஷமாக அப்படியே இந்த கதையெல்லாம் ஒவ்வொரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது அடுத்தடுத்து நம்ம என்ன நினச்சிருப்போம், காக்கா பாட்டிலில் தண்ணியை போட்டு தண்ணி மேலே வந்து குடிக்கிற அளவுக்கு காக்காவுக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. இது படிக்கும் போது உருட்டுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே காக்கா உள்ள கல்லை போட்டு, பாட்டிலுக்குள்ளே கல்லை போட்டு தண்ணி மேலே வர வச்சு குடிக்கும். சத்தியமான உண்மை தான். 4 மாடு சேர்ந்து ஒரு சிங்கத்தை துரத்திடுச்சு அப்படின்லாம் கதை படித்தோம். ஆனால் அதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு இந்த நிறையா வீடியோஸில் பார்க்கும்போது தெரியுது. நாம் என்ன நினச்சிருப்போம், ஓ மாடு வந்து சிங்கத்தை துரத்திடுமா, என்னடா உருட்டுறீங்க அப்படின்னு நினச்சோம் சின்ன வயசில். ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது தான், வீடியோஸ் பார்க்கும்போது தான் அப்பயே எப்படி இருக்காங்க